கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபிரேயர் 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் என்று யாரை வேதம் சொல்லுகிறது? எபிரேயர் 11:3 முதல் 32 வசனம் வரை நாம் வாசிப்போமானால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் குறித்து சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆபேல் இருந்து மல்கியா வரைக்கும் இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11:15-16 நாம் வாசிக்கும் பொழுது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எந்த நகரத்திற்கு காத்திருந்தார்கள் என்றால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஆஸ்தி இந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. ஆனால் அவர் கூடாரங்களிலே குடியிருந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தும் பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு ஆபிரகாம் விசுவாசத்தோடே மரித்தான் என்று பார்க்கிறோம். நாம் குடியிருக்கிற இந்த பூமி நிரந்தரமற்றது. 2 கொரிந்தியர் 5:1 நாம் வாசிக்கிறோம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:14 நாம் வாசிக்கிறோம், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன என்று. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகவில்லை. ஆனால் தேவன் நமக்கு அவர்களுக்கு முன்னதாகவே நன்மையானதொன்றை நமக்காக நியமித்திருந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நற்சாட்சியை விட நாம் அதிகமாக நற்சாட்சி பெற்று நாம் எத்தனை அதிகமாக அவர்களுக்கு முன்பாக பூரணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த பூரணத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். ஏசாயா 57:1 வாசிக்கிறோம், தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று. உபத்திரவ நாட்கள் வருகிறதுக்கு முன்பே நாம் ஆண்டவரின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த பூரண விசுவாசத்தை நாம் நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். நாம் பூரணப்பட நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து இந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய் இருந்து ஆண்டவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.